நன்றி. அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பகுதியில் போலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் கர்நாடகாவில் இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய மசோதாவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது. இதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்த நிலையில் அதனை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது கர்நாடக அரசு. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் திரு KE ரகுநாதன் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் தேவா. இந்த மசோதா கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடிய மசோதா ஏன் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாச்சு? அது சொல்லக்கூடிய சாராம்சம் என்ன? இப்ப கர்நாடக அரசு பின்வாங்கி இருப்பதுடைய அரசியல் என்ன? தேவா, முதல்ல நம்ம இது ஏன் ஏற்படுத்தப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்குவோம். கடந்த 4-5 ஆண்டுகளாக வேலை இழப்பு, வேலை குறைப்பு, வேலை இன்மை அதிகமாயிட்டே போகுது. ஒரு பக்கத்தில் இளைஞர்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம திண்டாடுறாங்க. இன்னொரு பக்கத்தில் வேலை கொடுப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் திறமை இல்லாததால் எடுக்க முடியாமல் திணறுகிறார்கள். இது 2 பக்கமும் இருக்கும் பொழுது அதிகமாக நம்ம பார்க்கறது மைக்ரண்ட் லேபர்ஸை இப்போ பார்க்குறோம். மைக்ரண்ட் லேபர்ஸ் இங்கே இருக்கிறவங்களுடைய வேலை வாய்ப்புகளை பறித்து கொள்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கு. ஒரு பக்கத்தில் நம்ம முதலீடுகள் வந்துகிட்டு இருக்கு, தொழிற்சாலைகள் வந்துகிட்டு இருக்கு, ஆனால் நமக்கு ஏன் வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியில் அதிகமாயிட்டே வருது. அப்போது ரிசர்வேஷனை கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துகிறாங்க. நியாயமான ஒரு கோரிக்கை. இதை எப்படி செயல்படுத்துகிறோன்றதுல தான் இப்போது முரண்பாடுகளை பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் எம்ப்ளாயீஸ், ஒரு பக்கத்தில் எம்ப்ளாயர்ஸ், வேலை தேடுபவர், வேலை கொடுப்பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருவருக்குமே சாதகமான, இருவருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைகளைத்தான் நம்ம கண்டுபிடித்து இதற்கு தீர்வு காண வேண்டுமே தவிர ஒருவரை மட்டுமே சார்ந்த ஒரு தீர்வு ஏற்றுக்கொள்ளப்படாது, முரண்படக்கூடியது. இப்போ கர்நாடகாவில் இது ஒரு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. கன்னடர்களுக்கு முன்னுரிமை, கன்னடர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்துவோம், கன்னடர்களை கட்டாயப்படுத்துவோம்ன்றதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. அப்போ ஆட்சிக்கு வந்த உடனே இதனுடைய போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் கொண்டு வந்தது தான் இந்த மசோதா. இந்த மசோதா பிரகாரம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க, கன்னடத்தில் இயங்கக்கூடிய எந்த தொழில் நிறுவனங்களும் அல்லது சர்வீஸ் செக்டரில் இருக்கிறவங்களும் 50% மேனேஜரியல் பொசிஷன்ஸுக்கு கன்னடர்களை உபயோகப்படுத்தணும், 75% அதற்கு கீழ் உள்ளவர்களுக்கு, கன்னடர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இதுதான் கட்டாயப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சட்டமாக கொண்டு வந்தது. எதிர்ப்பு எங்கே கிளம்பித்து அப்படின்னு பார்க்கணும். எதிர்ப்பு கிளம்புறதுக்கு காரணம் இது எப்படி எங்களால் முடியும், நாங்கள் ஸ்கில்லை நோக்கி தானே போக முடியும், வேலை கொடுக்கணுன்றது மட்டும் இல்லை, அந்த வேலை கொடுப்பவர்கள்கிட்டேருந்து நாங்கள் வேலையும் வாங்கணும், அவர்களை வைத்து நாங்கள் லாபம் சம்பாதிக்கணும் அல்லது எங்களுடைய உற்பத்தி பெருக்கணும், அது எப்படி நீங்கள் கட்டாயப்படுத்த முடியும், எங்கே இருக்குது எங்களுக்கு அந்த மாதிரி தேடக்கூடிய வாய்ப்பு எங்கே இருக்குது, வேலை கொடுப்பவன் நான், வேலை செய்பவர் அவர், நீங்கள் ஏன் இதில் நடுவில் தலையிட வேண்டும், இது ஒரு ஃபாசிசமாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் திடீரென்று ஒரு முரண்பாடுகளை எடுத்து சொல்லும் பொழுது அரசு பின்வாங்கியது. இதற்கு நடுவில் பொலிட்டிக்கலாக பார்க்கப்படும் பொழுது இப்போ ஆந்திராவிலிருந்து உடனே அங்கே இருக்கிற திரு நர லோகேஷ் அவர் அங்கே இண்டஸ்ட்ரீஸ் விலகிறதெல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு அவர் இழுக்கிறது. அப்போ இதை மாதிரியான இழுபறி ஆட்டங்கள் ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் போல் ஆகிவிட்டது. அப்போ இது ஒரு பேக் ஸ்டெப் எடுக்கிறாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. ஒருவேளை இந்த மசோதா நடைமுறைக்கு வந்தால் அங்க இருக்கக்கூடிய ஐடி தொழில் நிறுவனங்கள்ல தான் அதிக அளவுக்கான தமிழர்கள், தமிழ் இளைஞர்கள் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? இப்ப இருக்கக்கூடிய வழிமுறையில் இந்த மசோதா நடைமுறைப்படுத்துவதில் சாத்தியக்கூறே கிடையாது. இது ஏற்கனவே ஹரியானாவில் கொண்டு வந்தாங்க. என்னாச்சு? அந்த ஹரியானாவினுடையது நிறுத்தப்பட்டது. ஆந்திராவிலேயே கொண்டு வந்தது தானே. அதை செயலாக்கம் கொடுக்க முடியல. ஒன்று கோர்ட்டினுடைய ஆர்டராக இருக்கலாம், இல்லை நடைமுறையில் சிக்கலாக இருக்கலாம். அது அப்படியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதோடு அப்படியே சைலண்ட்டாக அது போயிடுச்சு.
அதனால இப்ப இருக்கக்கூடிய மசோதா நடைமுறையில் ஏற்படுத்தப்படக்கூடியது அல்ல. இது இந்த வழிமுறையில் சென்றால் நமக்கு தீர்வு கிடைக்காது, பிரச்சனைகள் தான் அதிகமாகும். சரி, இப்ப தமிழ்நாட்டில இருந்து நிறைய குரல்கள் வருது. மண்ணின் மைந்தர்களுக்கே வேலை வாய்ப்பு, முக்கியத்துவம், முன்னுரிமை அப்படின்ற நிறைய முழக்கங்கள் அரசியல் கட்சிகள் தரப்புலேருந்து முன்வைக்கப்படுது. கர்நாடகாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய மண்ணின் மைந்தர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் போன்ற கட்சிகளுடைய அதே ரெப்ளிகேட் தான் அங்கே இருக்குது. ஏன் இதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுது? இது எப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்க? அதாவது சாத்தியம் இல்லாதது எதுவுமே இல்லை. எந்த ஒரு நோக்கமும் செயலிலும் வெற்றி பெற வேண்டும். அப்போதான் எண்டு ரிசல்ட் நமக்கு தேவையானதை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இருக்கக்கூடிய வழிமுறையில் இதை நடைமுறைப்படுத்தினால் அது சாத்தியமில்லைன்னு தான் சொன்னேன். அதுக்காக வழிமுறையே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் தான் முதலியே சொன்னது என்ன உங்களுக்கு தேவா, இந்த கோரிக்கை நியாயமானதுன்னு தானே சொன்னேன். மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு முதலில் நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்றதுல மாறுதல் கருத்து யாருக்குமே இருக்க முடியாதே. இரண்டாவது, வந்தாரையும் வாழ வைக்க வேண்டும் என்பது மாறுதல் கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் எம்ப்ளாயர்ஸை பொறுத்தவரை கட்டாயப்படுத்துவதோ அல்லது இன்னாருக்குத்தான் வேலை வாய்ப்புகளை நீ உருவாக்க வேண்டும் என்று சொல்லுவதோ இது எல்லாமே நடைமுறை சாத்தியத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது வழிமுறைகளைத்தான் யோசிக்கணும். இப்போ தமிழகத்தை எடுத்துக்குவோம். தமிழகம் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டில் முதலிடம் வகிக்கிறது. பல தரவுகளில் தமிழகம் முதலிடங்களில் வகிக்கிறத இன்றைய காலையில் பேப்பரில் நம்ம பார்த்தோம். தமிழ்நாடு பல துறைகளில் முன்னணி இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த சட்டங்கள்ல இருந்து, இந்த மசோதாக்கள்ல இருந்து தமிழ்நாடு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த கொள்கையை எப்படி டிப்ளமேட்டிக்கா டிரைவ் பண்ண முடியும்? அருமையான கேள்வி தேவா. அதாவது மற்றவர்களுடைய வெற்றியில கற்றுக்கொள்வதை விட மற்றவர்களுடைய தோல்வியில கற்றுக்கொள்வது தான் மிக மிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தமிழகம் இன்று இதை உபயோகப்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு தரவுகளை சொல்றேன். ஒன்று ஜாப்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 வகையாக பிரிச்சுக்குங்க. ஒன்று மேனேஜரிக்கல் அண்ட் அபோவ், இரண்டாவது எக்ஸிக்யூட்டிவ் லெவல், மூன்றாவது ஸ்கில்டு அண்ட் செமி ஸ்கில்டு, நான்காவது அன்ஸ்கில்டு. அன்ஸ்கில்டு லேபர் பெரும்பாலும் சர்வீஸ் செக்டரில் இருப்பாங்க. செமி ஸ்கில்டு அண்ட் ஸ்கில்டு அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பெரும்பாலும் மேனுஃபேக்சரிங்கில் இருப்பாங்க. மேனேஜரிக்கல் அண்ட் அபோவ் சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் இருப்பாங்க. அப்போ இவர்களை பற்றிய முதல்ல தமிழகத்தில் எவ்வளவு இளைஞர்கள் அல்லது படித்தவர்கள் வேலை தேடுபவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு தரவு வேண்டும். அப்போ அரசு முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்ம கவர்மெண்ட்டில் எடுக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் தமிழியன்ஸ்னு ஒரு புது போர்ட்டலை உருவாக்கி அந்த இளைஞர்களை வேலை தேடுபவர்களை அதில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லணும். அப்போ இங்கே முதலீடு செய்ய வருகிறவர்களுக்கு ஐயா நாங்கள் இந்த போர்ட்டலில் தமிழகத்தில் இருக்கிறவங்க ரெடியாக இருக்கிறவங்க இருக்காங்க, நீங்கள் இங்கே வரும்பொழுது உங்களுக்கு கொடுக்குற இன்சென்டிவ்ஸோட நீங்கள் இந்த போர்ட்டலில் இருக்கிறவங்களுக்கு முதலாக வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கு முன்னுரிமை கொடுங்க. அது ஒரு கோட் நம்பர் தானாகவே ஜெனரேட் ஆயிரும். அந்த வேலை வாய்ப்புகள் கொடுப்பவர்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த இன்சென்டிவை நாங்கள் தரோம், உங்களுக்கு இந்த தேவைகளை நாங்கள் உருவாக்கி தரோம். ஏற்கனவே நாங்கள் நான் முதல்வன் திட்டம் வச்சிருக்கிறோம், நாங்கள் திறன் வளர்ப்பு திட்டம் வச்சிருக்கிறோம், ஸ்கில் டெவலப்மெண்ட் வச்சிருக்கிறோம், அதிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லி ஒரு இன்சென்டிவைஸ் பண்ணலாம், ரெக்வெஸ்ட் பண்ணலாம், கம்பல் பண்ண முடியாது. அப்போ இதனால் என்ன ஆகும்னா இந்த போர்ட்டல் ஒரு வெளிப்படையான ஒரு தரவு. யார் தமிழன்றது கேள்வி கிடையாது. ஏன்னா இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரீ குவாலிஃபிகேஷனை கொடுத்துடலாம். அது இவங்களுடைய தேவை கிடையாது. இரண்டாவது இது ஆன்லைன் போர்ட்டல். இப்போ எனக்கு ஜாப் இன்னைக்கு கிடச்சிருச்சுன்னா நானே அதிலிருந்து டிக் போட்டு வெளியில் வந்துக்கலாம். திரும்பி எனக்கு வேலை போயிடுச்சுன்னா மட்டும்தான் ஓப்பன் பண்ணலாம், எனக்கு அவைலபிலிட்டியை காமிக்கலாம். அப்போது நம்ம ஓப்பனாக இருக்கும். ஜாப்னுடைய இண்டிகேட்டிவ் சேலரியும் குறிப்பிட்டுடலாம். இந்தந்த வேலைக்கு நீங்கள் கொடுக்கும்பொழுது எவ்வளவுன்னு. அப்போ இதிலிருந்து எடுக்கிறவங்க அவங்க டேட்டா நமக்கு வரும் பொழுது அது பிஎஃப்ல வரலாம், இஎஸ்ஐயில் வரலாம். எத்தனை பேர் தமிழகத்தில் இருக்கிறவங்க இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்ற தரவு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். அப்போ இன்சென்டிவைஸ் நம்ம பண்ணும் பொழுது 30% முதல்ல வரலாம், 40% மாறலாம். அவர்களுக்கு தேவையான ஸ்கில்லை நம்ம உருவாக்கலாம். தமிழகம் இதை முன்னெடுத்து செய்ய வேண்டும். கம்பல்ஷன் இஸ் நாட் நெசசரி, வாலண்டரியராக இருக்கணும்.
என்னுடைய தேவை தமிழகத்தில் கிடைக்குது, என்னுடைய ஆட்களின் தட்டுப்பாடு இல்லாமல் தமிழகம் ஒரு போர்ட்டல் எனக்கு கொடுக்குது, மொபைல் ஆப் எனக்கு கொடுக்குது அப்படின்ற பொழுது நேற்றைக்கு நம்ம என்ன பார்த்தோம் தேவா? பாம்பேல 2500 பேர் எடுக்க வேண்டிய இடத்துல ஏர் இந்தியாவில் 25,000 பேர் போராடுவதை பார்க்கிறோம். ஒரு ஈராக்ல போய் வேலை செய்வதற்கு ஆட்கள் தயாராக இருப்பதை பார்க்கிறோம். இஸ்ரேலில் போய் வேலை செய்வதற்கு தயாராக இருப்பதை பார்க்கிறோம். அப்ப மாற வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் தமிழகத்திற்குத்தான் உள்ளது. ஏனென்றால் இது முன்னணி மாநிலம். நம்ம செய்யற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே ஒரு ரோல் மாடலா இருக்கணும். நம்ம செய்யறது மற்றவர்கள் நம்மளை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் செய்தால் நன்றாக இருக்கும் என்று அதை நோக்கித்தானே நம்ம போறோம். இப்ப காலை உணவு திட்டம் இந்தியா மொத்தம் வருதுன்னா எதனால வருது? நம்ம தானே முதல் மாநிலம். ஃப்ரீ பஸ் பாஸ் எதுக்காக வருது? நம்ம தானே முதல் மாநிலம். நம்ம எல்லா வகையிலும் மாணவர்களை தயார்படுத்தக்கூடிய வகையில தான் அரசு பாலிசியை டிசைட் பண்றாங்க. ஆனா ஒரு நிறுவனத்திற்கு, ஒரு பிரபல நிறுவனத்திற்கு பைத்தான் முடித்த எக்ஸ்பர்டைஸ் ஆன ஒரு 10+ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் வேணும். ஆனால் என்கிட்ட என்ன டேட்டா பேஸில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருந்தாலும் அந்த டேட்டா பேஸ், இந்த நிறுவனத்துடைய எக்ஸாக்ட் குவாலிஃபிகேஷன் மீட் பண்ணக்கூடிய அளவுக்கான கேண்டிடேட்ஸ் என்கிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வகையில் புஷ் பண்ணாதானே அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். புரியவே இல்லையே நீங்கள் உங்கள் கேள்வி. நீங்கள் இப்படி கேட்டு பாருங்களேன். இப்போ நான் ஒரு வேலை கொடுக்குறவன், என்னுடைய வேலைக்கு சில தகுதிகளை நான் வச்சுருக்கேன். அந்த தகுதி இல்லாத ஒருத்தரை நான் கட்டாயமாக வேலை கொடுக்கணும்னு நீங்கள் எப்படி என்னை கம்பல் பண்ண முடியும்? அப்போ நான் எப்படி அவுட்புட் கொடுக்க முடியும்? நான் என்னுடைய வேலை சம்பளம் கொடுக்கறது இல்லை. என்னுடைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது. அந்த வேலை வாய்ப்பு என்பதே என்ன? ஒருத்தர் வரணும், என்கிட்ட வேலை செய்யணும், அவருக்கு வாய்ப்புகளை நான் வழங்கணும், அவர் நன்றாக இருக்க வேண்டும், அவரது தரம் உயர வேண்டும், அவரது வாழ்க்கை தரம் உயர வேண்டும், அவர்கள் சாதனைகள் உயர வேண்டும், அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய கட்டமைப்பு வளர்ச்சி இருக்க வேண்டும், அவர்களை நான் உறிஞ்சக்கூடாது, அவர்களை கழுத்தை நெரிக்கக்கூடாது, ஒரு ரா டீல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, பெல்ட்டுக்கு கீழே அடிக்கக்கூடாது, அவர்களது நேர்மையான உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நான் கொடுக்க வேண்டும், லாப நோக்கத்தில் மட்டும் நான் செயல்படக்கூடாது. இவ்வளவுதானே ஒரு முதலீட்டாளர்களுடைய கனவாக இருக்க முடியும், நினைப்பாக இருக்க முடியும். அப்போ இதில் எப்படி நம்ம ஒரு கம்பல்ஷனை கொண்டு வரலாம்? நாளைக்கு நம்ம கவர்மெண்ட்டில் எடுக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல இருந்து தான் எடுக்கணும்னு சொல்லிக்கோங்க, அது யாரும் ஒன்றும் கேட்க போகிறது இல்லையே. தனியார்னு வரும்பொழுது என்னுடைய முதலீடு, நான் வாங்கியிருக்கும் கடன், என்னுடைய சார்ந்த கஸ்டமர்ஸை நான் லூஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற பொழுது எனக்குன்னு சில ஃப்ரீடம் கொடுத்தா தானே நான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியும். சரி, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு பெஞ்ச்மார்க்காக தமிழ்நாடு அரசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. என்எல்சியில் இடம் கொடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மினிமம் பேராமீட்டர், ஒரு முன்னுரிமை அப்படின்றது இருந்தாலும் கூட அதை ஃபுல்ஃபில் பண்ணலை. தனியார் நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத பட்சத்தில் மண்ணின் மைந்தர்களுக்கு அவங்க எப்படி முன்னுரிமை கொடுப்பாங்க? அதை எப்படி என்ஷூர் பண்ணுறது? என்ன விதமான ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ண முடியும்? தேவா, அரசனுடைய வேலையில் இருக்கிறவங்க பொதுமக்களோட இன்டராக்ட் பண்ணுறவங்க, படித்தவர்கள், படிக்காதவர்கள், மொழி தெரிந்தவர்கள், மொழி தெரியாதவர்கள், அவர்கள் கூட இன்டராக்ட் பண்ணுறவங்க, அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க, அரசனுடைய கொள்கைகளையோ முடிவுகளையோ அவர்களிடம் சேர்ப்பவர்கள். அப்போ மொழி கம்யூனிகேஷனுக்கு மிக மிக அடிப்படை தேவை. இப்போ நம்ம பார்த்துருக்குறோம், ஏர்போர்ட்டில் ஹிந்தி தெரியாமல் இருந்த ஒரு பேசஞ்சரை ஹிந்தி தெரியாதா உனக்குன்னு கேட்டதை சம்பவங்களை பார்த்துருக்குறோம். அப்போது மக்களிடம் பழகக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு மொழி தேவை என்பதிலே மாறுதல் கருத்து இருக்க முடியாது. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களுக்கு மொழி ஒரு பிரச்சனையே அல்ல. நாங்கள் தயாரிக்கும் பொருள், நாங்கள் கொடுக்கும் சர்வீஸ், எங்களது வார்த்தை, நம்பிக்கை, எங்களது விலை, இவைகள் தான் கஸ்டமர் நம்மளை நோக்கி வருவதற்கு காரணமாக இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் இந்திய அளவில் எடுத்துக்கோங்க, ட்ரேட் டெபிசிட்னு நிறைய இருக்கிறத பார்க்கிறோம். சைனாவிலிருந்து இம்போர்ட் மிக மிக அதிகமானதை பார்க்கிறோம். அப்போ சைனாக்காரங்க நம்ம மொழியை பேசிட்டா இந்தியாவுக்குள்ளே வராங்க? இல்லை, அவர்கள் பொருள்கள் பேசும், அவர்களது பொருட்களின் விலை பேசும், அதனுடைய அவைலபிலிட்டி பேசும். அதனால் மொழிக்கும் தொழில் நடத்துவதற்கும் கட்டாயமான ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. சரி, இப்போ எழுந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விவகாரம் தொடர்பாக உங்களுடைய ஆழமான கருத்துக்களை உங்களுடைய தொழில் அனுபவத்திலிருந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி திரு ரங்கநாதன். நன்றி. முக்கியமான ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியை பார்க்கலாம்.